මෙවර එතෙක් මෙතෙක් ඉතිහාසයේ உலக தரத்துக்கு அமைய உயர்தர சுகாதார சேவை மக்களுக்கு வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம் எனும் நோக்குடனேயே ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையையும் நிர்வகிக்க உள்ளோம். அதற்கமைய இம்முறை வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு சுகாதாரத்துறைக்காக அதிகளவு நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 479 பில்லியன் ரூபாய் சுகாதார அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் மாகாண சபைகளுக்கான சுகாதார வேலை திட்டங்கள் பலவற்றை முன்னெடுத்து வருகிறோம். எனவே ஒட்டுமொத்த சுகாதாரத்துறைக்காகவும் நாம் ஒதுக்கப்படும் தொகை 604 பில்லியன் ரூபாவாகும். 2024ஆம் ஆண்டு சுகாதாரம் மற்றும் சுதேச வைத்தியத்துறைக்காக 352 பில்லியன் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. நமது நாட்டில் 22 மில்லியன் மக்கள் வாழ்ந்தாலும் அன்னளவாக வருடாந்தம் 200 முதல் 210 மில்லியன் பேர் வரை கிளினிக் மற்றும் ஓபிடியில் வெளி நோயாளர்கள் என்ற அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது ஒரு நபர் வருடத்துக்கு 10 அல்லது 11 முறை வெளி நோயாளர் பிரிவில் சிகிச்சை பெறுகின்றார். எனவே இது தீர்க்கப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனையாகும். இரண்டாவது, நமது நாட்டில் உள்ள தொற்றா நோய் பரவல். நமது மக்கள் தொகையில் 114 வீதமானோர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். 34 வீதமானோர் உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றனர். நமது நாட்டில் இடம்பெறும் மரணங்களில் 170 வீதமானவை தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன. அந்த தொற்றா நோய்களிலும் 170 வீதத்துக்கும் அதிகமான மரணம் இதயம் சம்பந்தமான நோயுடன் தொடர்புடைய மரணங்களாகும். இதனை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனது இலக்கு 5 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார மத்திய நிலையத்தை உருவாக்குவதாகும். மக்கள் துரிதமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் 1000 ஆரம்ப சுகாதார மத்திய நிலையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளோம். அதனை இந்த வருடம் ஆரம்பிப்போம். இந்த ஆரம்ப சுகாதார மத்திய நிலையத்தை நிர்மாணிக்க வீதி போக்குவரத்து வசதிகளுடன் தமது 3 கிராம சேவகர் பிரிவுகள் அடங்கும் வகையில் ஒரு மத்திய நிலையத்தை அமைக்க 20 பேர்ச் காணியை அன்பளிப்பு செய்ய எவராவது விரும்பினால் சுகாதார அமைச்சின் திட்டங்களுடன் உங்களது ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். இந்த சகல யோசனைகளும் யதார்த்தமாக இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். நாம் சுகாதாரத்துறை சார்ந்தோரை அதில் வைத்துக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களில் சுகாதாரத்துறை சார் வைத்தியர்களின் அடிப்படை சம்பளத்தை பன்மடங்காக அதிகரித்தோம். சிலருக்கு இதில் 80,000 ரூபாய் அளவிலான சம்பள அதிகரிப்பு கிடைத்துள்ளது. கௌரவமான தொழிலாக இதனை முன்கொண்டு செல்ல இவர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம். கடந்த காலங்களில் இது குறித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த 3 சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அது சாதகமாக இருந்தது. அதனூடாக 5, 6, 7ஆம் திகதிகளில் முன்னெடுக்கப்படவிருந்த பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டது. அதற்கு நன்றி.